விக்னேஸ்வராய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 6/3/2026 அன்று நடைபெறுது. இந்த தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது? வெள்ளிக்கிழமை 8:45 இந்த வெள்ளிக்கிழமை 8:45 காலையில நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா, கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இருக்கின்றார். இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தாரு. ஏற்கனவே போன ஆண்டே திருக்கணிதப்படி வந்தாச்சு. இருந்தாலும் இந்த வாக்கியப்படிதான் திருநள்ளாறு பெயர்ச்சி என்பது உன்னதமான அமைப்பை தரும். இப்பொழுது அர்த்தாசிரம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அமர்றாரு. அவருடைய பார்வை நேரடியாக 10ஆம் பார்வையாக நம்மளை பார்க்கிறாரு. அதனால தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இளைய சகோதரன் சகோதரி விஷயத்திலையும் கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல சொந்த வீட்டுல இருக்க முடியாத சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்துல காட்டும். நான் சொல்லி வீடே கட்டிட்ட செலவு பண்ணி காட்டாலும் நம்மளால் வீட்டுக்குள்ள போக முடியாத நிலைமையெல்லாம் காணப்படும். மற்றபடி வேலை சார்ந்த விஷயங்கள் ஜூன் மாதம் வரை பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் தனுசு ராசிகாரங்களுக்கு மூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும், போராடமாகட்டும், உத்திராடம் யாரனா இருங்கய்யா. இந்த நேரத்துல வகை இந்த 3 மாதங்கள் சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்கின்ற காலங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, உங்களுக்கு ஏற்பட்டு வந்த இந்த பின்பாகத்துல இடுப்பு சார்ந்த வியாதியாகட்டும், சிறுநீரக கோளாறுகளாகட்டும், எதனா நோய்கள் இருந்தாலும் இல்லை மஞ்சள் காமாலை இந்த மாதிரி டிசீசஸ் வந்தா விட்டு விலகுகின்ற காலம். சின்ன சின்ன சர்ஜரியில இருந்து நீங்க விடுபட்டு சின்ன நோயாக, அதாவது சின்ன சர்ஜரி பண்ணி நீங்க வெளிவரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இது 100க்கு 80 நன்மையத்தையும் இந்த அர்த்தாஷ்டம சனி பாக்கிய சார்வையாக நம்ம மேல பார்க்கறதால இது வரைக்கும் வீடோ வண்டி வாகனங்களோ இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் பெறும். இந்த நேரத்துல தவறான அமைப்பை தேடுகின்ற காலமாக இருக்காது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, வேலை சார்ந்த விஷயத்து, ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அந்த 10ஆம் இடத்துல பதியத்தால வேலைக்கான அமைப்பு உண்டு. இது வரைக்கும் கிடைக்கலன்னா நீங்க சொந்த தொழில் செய்யறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.